ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கீதா கிட்ட தீபா மாதிரி நீங்கள் புடவெல்லாம் கட்டிட்டு பேக் சைடில் வந்துருங்க, நான் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வருவாங்க. அபிராமி கிட்ட கார்த்திக் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, தீபா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த நான் போய் சபாவில் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே கீதாவும் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட, ஆண்டி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு பெட்டில் பில்லோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்க தூங்குற மாதிரி பெட்ஷீட் எல்லாத்தையுமே போட்டி விட்டுட்டு கப்போர்ட்லேருந்து தீபாவோட சாரியை எடுத்து அதை கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து நம்ம இப்போ கொஞ்சம் தீபா மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பேக் சைடு வழியாக இறங்கி யாருக்கும் தெரியாமல் கார்த்திக் கிட்ட போயிட்டு, இப்போ நான் பார்க்கறதுக்கு தீபா மாதிரி இருக்கேன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக், நீங்கள் பார்க்கறதுக்கு தீபா மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்வாங்க. உடனே கீதா கார்த்திக் கிட்ட, இல்லை தீபா மலையிலேருந்து கீழே விழுந்தாங்கல்ல, தலையில் கையிலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதனால கட்டெல்லாம் கட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக், காரில் டேஷ்போர்டில் கிட்ட எல்லாமே இருக்குது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை காரில் அனுப்பி விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் சபாவில் விசாரிக்கிறதுக்காக போனால தீபா பற்றி, தீபா கிடச்சிட்டாங்கம்மா அப்படின்வாங்க. அதை கேட்டு அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ கார்த்திக் அபிராமி கிட்ட, நான் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே அபிராமி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. எல்லாரும் வந்துட்டு என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வந்து கேட்கும்போது, தீபா கிடச்சிட்டாலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சமயம் வந்து டென்ஷன் ஆகிட்டு, என்னது தீபா கிடச்சிட்டாளா, அவள் மட்டும் வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னால் என்னோட நிலைமை என்ன ஆகும், அவரும் என்னை வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவானுன்ற மாதிரி அவங்க பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் அபிராமி கிட்ட, அந்த கடவுள் நம்மளை கைவிடல, கார்த்திக் வந்து வெளியே போய் ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ளேயும் தீபா கிடச்சிட்டாங்கன்ற வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து மீனாட்சி கிட்ட, தீபா வீட்டுக்கு வரா, நீ என்ன பண்ணுற, ஆரத்தி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிற்பாங்க. ஐஸ்வர்யா மட்டும் பயந்து போய் உள்ளே நின்றுட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கீதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அபிராமி தீபான்னு நினச்சிக்கிட்டு கீதாவை போய் கட்டி பிடிச்சி, மலையிலேருந்து கீழே விழுந்தியமா இப்படி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபாவும், நான் பரவாயில்ல அத்தை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட, தர்மலிங்கம் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. மீனாட்சியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா உன்னை பார்த்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அபிராமி, எதுக்காக எல்லாருமே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவை பார்த்த உடனே அப்படியே ஒன்றுமே புரியாமல் ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமி வந்து தீபா கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க, உன்னோட உடம்பு எப்படிமா இருக்குது, பரவாயில்லையான்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. மீனாட்சி வந்து தீபாவை நினச்சிட்டு கீதா கிட்ட, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் உனக்கு சமைச்சு போட போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கீதா வந்து, நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அருண் வந்துட்டு, அவகிட்ட பேசுறதுக்கு என்னமா தனியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போவாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, இவ என்ன நம்மக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாளேன்னு பயந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்னக்கா உங்ககிட்ட தனியாக பேசணும், போகலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது ஐஸ்வர்யா கீதா பார்த்துட்டு, என்கிட்ட தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை ரூமில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கீதா ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க கதவை லாக் பண்ணும்போது கார்த்திக்கு கால் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து கார்த்திக் கிட்ட, தீபாவை சபா ஆஃபீஸ்லேருந்து தானே கூட்டிகிட்டு வந்த, அவள் எப்படி வந்தா அந்த இடத்துக்குன்ற விஷயத்தையும் நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, இவங்க தீபாவே கிடையாது கீதா அப்படின்வாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்த மாதிரி அப்படி இடிஞ்சு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனந்த் வந்து கார்த்திக் கிட்ட, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை தீபாவோட விஷயத்தில் ஐஸ்வர்யா அண்ணியும் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நானும் கீதாவும் போட்ட பிளான் தான் இது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும்னு சொல்லிட்டு கீதா போன கால் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாரும் கேட்குற மாதிரி ஸ்பீக்கரில் போட்டுருவாங்க. அருண் வந்து கார்த்திக் கிட்ட, என்ன சொல்கிற கார்த்திக், இதில் ஐஸ்வர்யா இன்வால்வ் ஆகியிருக்காளா அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி எல்லாருமே இங்கே கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீதா வந்து தீபாவா ஐஸ்வர்யா கிட்ட, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியலையே அப்படின்வாங்க. என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு குற்றம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொல்லும்போது, நீங்கள் பண்ணது தப்பே கிடையாது, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, வாழ்க்கையில் எல்லாரையுமே நான் நம்புவேன், ஆனால் நம்புறது எவ்வளோ பெரிய தப்புன்றது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்வாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யா, எனக்கு வேறு வழி தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லும்போது கீதா இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன இவ்வளோ நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லுவான்னு பார்த்தா குதர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கா, சரி நம்ம கொஞ்சம் அதிரடியாக இறங்கி தான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு
அன்னைக்கு மலை உச்சியில நானு, ரியா, ரம்யா 3 பேருமே இருந்தோம். அப்ப நீங்களும் அந்த இடத்துல தானே இருந்தீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத உங்க வாயால நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அத கேட்ட ஐஸ்வர்யா வந்து வேற வழி தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி எங்க அம்மாவ நீ ஜெயிலுக்கு அனுப்புன. என்னையும் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு அருண் மூலியமா அனுப்பி விட்டுட்ட. அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னுவாங்க. என்ன இவ வாயில இருந்து உண்மையே வரமாட்டேங்குது. என்ன பண்றது? அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, இப்ப நீங்க உங்க வாயால உண்மைய சொல்றீங்களா? இல்லையா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத கேட்ட ஐஸ்வர்யா, என்ன மன்னிச்சிரு தீபா. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் அன்னைக்கு உன்ன மலை உச்சியில இருந்து நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட எல்லாருக்குமே ஷாக்